தருமபுரி மாவட்ட அனைத்து வணிகர் சங்கம் சார்பில் தருமபுரி மாவட்டத்திற்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து தருமபுரி மாவட்டத்தின் சார்பாகவும் அனைத்து வணிகர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். மேற்கொண்டு இந்த பஸ் நிலையத்தில் பிரச்சனையை பற்றி அவரிடம் விவாதித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக ஒரு கூட்டம் கூட்டி அனைத்து நல்ல ஆவணம் செய்வதாக உறுதி அளித்திருக்கிறார். நாங்கள் சுமார் 6 மாதமாக இந்த பஸ் நிலையம் அனைத்து பஸ்களும் வந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் சந்தித்திருக்கிறோம். இந்த புதிதாக வந்திருக்கும் இந்த மாவட்ட ஆட்சியர் சிறப்பாக செய்வதாக நம்மளுக்கு உறுதி அளித்திருக்கிறார். அவருடைய நல்ல பதிலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கண்டிப்பாக அவர் வணிகர்களுக்காகவும் தருமபுரி நகர பொதுமக்களுக்காகவும் மாவட்ட பொதுமக்களுக்காகவும் சிறப்பாக செயல்படுத்துவார் என்று நாங்கள் உறுதியுடன் நம்புகின்றோம். கண்டிப்பாக எங்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை என்றில் கண்டிப்பாக கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பது இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு வந்திருக்கிறது. நாங்கள் உடனடியாக கூட்டம் கூட்டி நல்ல ஒரு சிறப்பான நல்ல நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்களும் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடன் முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது சார்பாக அனைத்து கட்சிக்காரர்களும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முந்தைய ஆட்சியாளர் அவர்கள் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னால் ஆர்டர் கொடுத்தார்கள். பட் அவருக்கு கீழ் பணியும் அதர டிபார்ட்மெண்ட்ஸ் அவர்கள் சரியாக கோஆப்ரேட் பண்ணுவதில்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பாருங்கள். நால் ரோடு பகுதியில் கூட்ட நெரிசல் தற்பொழுது பள்ளி வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பள்ளி வாகனங்கள் ப்ளஸ் பொதுமக்களுடைய டோட்டல் டிராஃபிக் ஜாம் ஆகி ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள். பொதுமக்கள் எங்களிடமே நிறைய முறையிடுகிறார்கள். இதற்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்கள் அப்படின்று எங்களிடம் கோரிக்கை வைக்கின்றார்கள். சில பேருந்துகள் செல்கிறது, அதிக பேருந்துகள் வருவதில்லை. நாங்கள் எங்களுடைய கோரிக்கை திருப்பத்தூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு, பெண்ணாகரம் ஆகிய அனைத்து பேருந்துகளும் செல்ல வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதன்படி முந்தைய ஆட்சியாளர்கள் ஆர்டர் பண்ணியிருந்தார். ஆனாலும் நிறைய பஸ்கள் வருவதில்லை. இது எங்களுக்கு மிக வருத்தம் அளிக்கிறது. ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்லியும் இவர்கள் கேட்கவில்லை என்பது எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. இங்கே வர்ற பஸ்ஸுங்க நீங்கள் உங்களுக்கே சந்தேகம் இருந்து நீங்களே பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள். மேக்சிமம் பஸ் ஸ்டாண்ட் காலியாக தான் இருக்குது. அதிகபட்சம் 5 பஸ் 4 பஸ் தான் இருக்கிறது. கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியாளர் நமக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது நடக்கவில்லை எனில் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி உடனடியாக அறிவிக்கப்படும். ஆனால் நாங்கள் மாவட்ட ஆட்சியருடைய பதிலை ரொம்பவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி தருமபுரி மாவட்ட அனைத்து வணிகர் சங்கத்தினுடைய செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், பஸ் ஸ்டாண்ட் அசோசியேஷன் பாபு, மாதேஷ் மற்றும் அவங்களுடைய சார்ந்த சுமார் 15-20 பேர்